கிலோன்றத 4 கிலோவா வளர்த்து கொடுத்தா நீ 25,000 கொடுத்து வாங்கின அப்படின்னா அதே நீ அப்படியே ட்ரிபிளா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம். அது கண்டிப்பா 750 கிராம்ல இருந்து 1.25 கிலோ வரைக்கும் மட்டும்தான் சார் வளரும். அதுக்கு மேல 1 கிராம் கூட சேர்த்து வளராது சார். அதாவது ஒரு 2 கிலோ இருக்கும். 2 கிலோவா உங்க கையில கொடுப்பாங்க. யாரு? ஒரு பர்சன். அதாவது அதே மாதிரியே பேசுறீங்க. நீங்களா சப்ப மேட்ரிஸ் வெறும் காளான் வளர்த்துருக்கீங்க, பயப்புல பாம்பே வளர்த்துருக்காங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. ஆர்பிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்பி ரைஸ் புல்லிங், இரிடியம். ரைஸ் புல்லிங்னா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அது ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதுல வந்து இடி விழுந்தோடனே அந்த ஹாப்பர் வந்து இரிடியமா மாறிடும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அதுக்கப்புறம் அது ரைஸ் அட்ராக்ட் பண்ணும். அதுல அந்த இரிடியம் இருக்கறனால அதுக்கு வந்து நிறைய வேல்யூ போகும். அதுக்கு வந்து ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபாரின்ல இருந்து என்டர் ஆவாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல இருந்து ஃபண்டர்ஸ் வராங்க இல்லையா, நாங்க உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி தரோம், 500 CR 1000 CR தருவோம், செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லி 500 கோடி வரும், 1000 crores வரும் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு அவங்க வந்து பேசுவாங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? போனப்போ வந்து எல்லாம் பேசினாங்க. அப்புறம் ஒரு மெட்டீரியல் கொண்டாந்து வச்சாங்க, ஒரு ஆத்திரம் மாதிரி. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. 7.5 லட்ச ரூபாய் நீங்க கிரெடிட் அவங்கள்ட்ட கொடுத்ததுல இருந்து எவ்வளவு நாள்ல உங்களுக்கு பணம் வரும்னு சொன்னாங்க? 28 daysல வந்துரும்னு சொன்னாங்க சார். அந்த 28 days எப்படி இருந்துச்சு ஃபீல்? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? நமக்கு என்ன 28 அந்த 28 days பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கனவு ஒவ்வொரு நாள் பிறக்கும் போது நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கேலண்டர்ல ஒவ்வொரு நாளா நான் வந்து ஷைக் அவுட் பண்ணிட்டே வந்தேன். இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவால என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். என்னென்ன பிளான்? அந்த 6-7 கோடி ரூபாய் வரப்போகுது. அத ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாம், கொஞ்சம் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீ தான்டா என் உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் வாங்கலாம், அந்த மாதிரி பிளான் தான் இருந்தது. ஒரு ரிசார்ட். ஆமா, இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப், எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப். இன்னை வரைக்கும் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. 3 years ஆச்சு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இப்போ 7.5 லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு உங்களுக்கு லாபம் எவ்வளவு வரும்னு சொன்னாங்க? ஒரு 5 CR 6 CR வரும். நாங்க 5 CR 6 CR. ஓ அப்படியே விஷயம். அதான் அதுல புரியல. 5C 6C 5 கோடி தானே? 5 கோடி. ஆமா. இல்ல அதுல என்ன சி? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இரிடியம் வாங்குறேன், எங்க அப்பா வாங்குறாரு, மீட்டிங் போனேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இது? உங்களை மாதிரி சூப்பரான ஒரு அதிகாரிங்க வருவாங்க சார் வீட்டாண்ட. ஆமா சார், நக்கல்யா அவனுக்கு. உங்களை மாதிரியே 10 பேர் கார்ல வந்து இறங்கின உடனே டிப் டாப்னு அந்த ஓலக்குச்சியில இறங்கி வந்து கார்ல வந்து அது பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன்னு சார். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். இதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல ஒரு 5000 கட்டி நீ கட்டினாக்கா நான் உனக்கு வந்து காந்தப்பேட்டு தரேன். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? உடம்புல படுத்த இருக்கிற வியாதி மொத்தமே பீஸா போயிடும், நாளைக்கு சுறுசுறுப்பா போயிடுன்னு சொல்லி சொன்னாங்க. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. இதுல வந்து 5000 கட்ட சொன்னாங்க சார். 5000 கட்டினேன். 5000 கட்டின பிறகு என்ன ஒரு ஹோட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. நீ ஒரு 5 பேர் இட்டுன்னு வா அப்படின்னு. டீ மாப்ள வெறும் சொத்தி இப்படி திங்காத மாப்ள. அந்த பக்கம் ஸ்வீட் சேலட்ல இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். மீட்டிங் வச்சாங்க, 1.5 மணி நேரம் வச்சாங்க. அவங்க எனக்கு நான் 1.5 லட்சம் சம்பாரிச்சேன், நான் 60,000 சம்பாரிச்சேன். நான் உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. 20 பேர் சேர்த்தேன், நான் 50 பேர் சேர்த்தேன், அப்படி இப்படின்னு அவங்க பேச இதுவாயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்திருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், கிரவுன் ஆகணும். பெரியவராவது கொஞ்சம் நாலேஜ் இல்லாத சார், படிப்பறிவு இல்லாதவர். அவர் ஏமாந்தாருன்னு சொன்னா சரி ஓகே ஏத்துக்கலாம். ஓகே ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. என்ன தம்பி படிச்சிருக்கீங்க? டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். இன்ஜினியர் சார். ஒரு இன்ஜினியர் வந்து 7.5 லட்ச ரூபாய் வந்துட்டு ஏதோ ஒரு பானையை போட்டு ஏமாந்துருக்காருன்னு சொன்னா வெக்கமா இல்ல? நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இன்ஜினியரிங் படிச்சவன் ஏமாறக்கூடாது, அப்படி படிச்ச அப்படி விஷயம் இல்ல. இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. எல்லாருமே அப்படிதான் ஏமாறுறோம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த இடத்துல அவங்க பேசும்போது நம்மளால யோசிக்க முடியாது. அதுதான் உண்மை. இது இன்ஜினியரிங் படிச்சதாலும் சரி, படிக்கலனாலும் சரி. இடையில எசகு பசங்க பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. இது வந்து பாத்தீங்கன்னா களிமண் கோட்டட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அது சாக்ஸ், இன்னர்வேர் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணணும். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. ஒரு 1400 rupees ஒரு சாக்ஸோட ஒரு செட் வேல்யூ வந்து. என்ன ப்ராடக்ட் சொன்னீங்க? சாக்ஸ். என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பிரஷர், சுகர் பேஷண்ட்க்கு வந்து அது யூஸ் பண்ணலாமா வந்து. அது போட்டா பிரஷர் சுகர் வராது அப்படிங்கறாங்க வந்து. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்போ இந்த 1200 ரூபாய்க்கு எத்தனை சாக்ஸ்? ஒரு செட் தான் கொடுப்பாங்க. ஒரு சாக்ஸ் தான். ஒரு செட், ஒரு பேர்.
அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆனா உங்களுக்கு தோணலையா ஒரு 1200 ரூபாய்க்குலாம் சாக்ஸ் எவனோ பட் அது வந்து அவங்க சயின்டிஃபிக்கா சொல்றாங்க, வந்து சயின்டிஃபிக்கா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வந்து என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. சாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த சுகர் கண்ட்ரோலா இருக்கும், பிரஷர் கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. வந்து ஆரம்பத்துல இருந்து பூரா போய் என்னோட சுப்பீரியர் அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கார் வாங்கியிருக்காரு, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா டூர் போயிருக்காரு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அதை பார்த்துட்டு அடுத்த டீம்ல நெக்ஸ்ட் வந்து இவங்க போக போறாங்கங்கறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல சான்ஸ் இருக்குங்கறாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அந்த மாதிரி எங்களை மாதிரி எஜுகேஷன் பீப்புள் வேற எங்க போவாங்க? அவங்கள நம்பி தான் ஆகணும். வந்து ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நான் தாய்லாந்து போனேன், கார் வாங்கிட்டேன் அப்படி. ஆமா, இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. எனக்கும் மெசேஜஸ் நிறைய வந்து. இது வந்து லேட்டஸ்ட். இங்க வா. ஐயோ, ராடுகாரப்பே. உங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுப்பான், நீங்க டெம்ப்ட் ஆறீங்களான்னு பாப்பான். நீங்க ஆறீங்கன்னா அந்த ஏரியால உங்களை அடிப்பான். உண்மை. ஃபர்ஸ்ட் உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க லாங்குவேஜ் தான் நீங்க பேசுவீங்க. அதனால தான் மேக்ஸிமம் இங்க தான் இடிக்குது. எஸ், கரெக்ட்டா கட்டுட்டா. இதுக்கு அந்த மாதிரி வரணும் தான் ஆசை. சரியா? அப்ப நீங்க இன்னசென்ட் கிடையாது, ஏமாற தகுதியான ஆள் தான். உங்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றுக்காரன் இருக்கான் அப்படிங்கிற. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. அது ஏமாத்துறதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க அந்த லாங்குவேஜ் நல்லா பேசிருந்தீங்கன்னா இன்னும் 10 பேர் ஏமாத்திருப்பீங்க, இங்க உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அந்த சாக்ஸ் எப்படி விக்க ட்ரை பண்ணீங்க? என்ன சொல்லி விப்பீங்க? இப்ப நான் தான் என்கிட்ட விக்கணும். என்ன சொல்லி விக்க ட்ரை பண்ணீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாத்தீங்கன்னா இந்த சாக்ஸ் வந்து சயின்டிபிக் கோட்டட், அதாவது களிமண் கோட்டட் ப்ராடக்ட். வந்து இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய உங்களுக்கு வேர்க்கும், அதனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாகும், அப்புறம் வந்து சுகர் கண்ட்ரோலா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அந்த மெத்தட்ல சொல்லணும். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. நானும் என் நண்பரும் போயிருந்தாங்க. நீங்க இப்ப வாங்குறது வந்து 1 கிலோ 400 வாங்குறீங்க. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க திருப்பி அதை வளர்த்து கொடுக்கும்போது நாங்க 1 கிலோ வந்து 1200 ரூபா 1500 ரூபாய்க்கு வாங்கிப்போம். நல்ல பிசினஸ் தான். இதெல்லாம் எப்படினே? ஆமா, ஒரு வாரம் 10 நாள் ஆகும் அது வளர்க்கறதுக்குன்னு சொன்னாங்க. 10 daysல. ஆமா. ஓ, ஓகே. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. போயிட்டு வீட்டுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வாங்கி இத்தனை கிராம்ஸ்னு போட்டு அதில் இவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி. ஓ, அப்படியா விஷயம்? டெய்லியும் சரி காலையில எந்திரிச்ச உடனே வளர்ந்துருக்கான்னு பார்த்தா அது ஒன்றும் வளரவே இல்லை. நாங்க தான் மனசு நிறைய வளரவே இல்லை. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதுக்கப்புறம் நாங்க அங்க போயிட்டு கேட்ட என்ன சொல்றாங்க, நீங்க சன்லைட்ல வச்சீங்களா அப்படின்னாங்க. சார் இதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு. இல்ல நீங்க அது வந்து சன்லைட்ல தான் வைக்கணும், நீங்க வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வளராது அப்படின்னாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சரி, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் போல, அதை எடுத்து இங்க வச்சோம்னா வந்துருன்ட்டு திருப்பி நாங்க வந்து அதை எடுத்து சன்லைட்ல படுற மாதிரி வச்சிருந்தோம். நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அது அப்பயும் ஒன்றும் அது அந்த இது எல்லாம் வாட்டர்லாம் ஒரு மாதிரி அனீசி ஆகி ட்ரை ஆயிடுச்சு. மினிமம் கேஜில இருக்கும். என்னது? மண்ணுளி பாம்பு மினிமம் கேஜில இருக்கும்னா எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. அதாவது ஒரு 2 கிலோ இருக்கும். 2 கிலோவா உங்க கையில கொடுப்பாங்க. யாரு? ஒரு பர்சன். என்னங்க அதே மாதிரியே பேசுறீங்க? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கனா? நீங்க சொல்லலே ஏதோ எங்கிட்ட விற்க போற லெவலுக்கே சொல்றீங்க. அது ஒருத்தர் கொடுப்பார், அது 2 கிலோ இருக்கும். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. பஸ் பேசிக்கா நீங்க அந்த மண்ணுளி பாம்பை வாங்க போனீங்க. ஆமா சார். சரியா? யார் சொன்னா உங்களுக்கு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க. சரி, மண்ணுளி பாம்பை வாங்கி என்ன பண்ணலாம்னு போனீங்க? அந்த இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க நீ? ஐயா 2 கிலோன்றத 4 கிலோவா வளர்த்து கொடுத்தா நீ 25000 கொடுத்து வாங்கின அப்படின்னா அதே நீ அப்படியே ட்ரிபிளா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம். நம்ம போட போறது 5 லட்சம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. நீங்களா சப்ப மேட்ருச்சு. வெறும் காளான் வளர்த்துருக்கீங்க, பயப்புல பாம்பே வளர்த்துருக்காங்க. அசால்ட். நான் சொன்னா ஓகே இது கரெக்டா 4 கிலோ ஆளவன செக் பண்ணி நம்ம அந்த ஏஜென்ட் கிட்டே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவனே 1.5 லட்சம் ரூபாய் வித்து கொடுப்பான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் என்ன கேட்டேன், அது அவனே வித்து எடுத்துக்கினா அதே இதுக்கடா நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. நியாயமான கேள்வி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, அவங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பாம்பெல்லாம் வீட்டாண்ட வளர்க்க முடியாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
அது எதையுமே சாப்பிடாது. நீங்க சாதாரணமா மண்ணுல விட்டாலே அதுவே வளர்ந்துரும். ஏங்க அப்பனா எனக்கு புரியல. அவ கீழ இருக்க விட்ட கொடுங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. நான் வளர்க்குறேன் நல்லா வளர்க்குறேன்னு பந்தா பண்ணியிருந்தேன் ஊர்ல. நான் 5 வச்சுக்கிறேன் 10 வச்சுக்கிறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? புரியல. யார் எடுத்துட்டு போயிட்டானே? திருடின்னு போட்டானுங்க வச்ச இடத்துல இருந்து. கடைசியில நக்கத்தான் வேணுமா? அது கண்டிப்பா 750 கிராம்ல இருந்து 1.25 கிலோ வரைக்கும் மட்டும்தான் சார் வளரும். அதுக்கு மேல 1 கிராம் கூட சேர்த்து வளராது சார். 4 கிலோ இருக்கும் செம்ம பீஸ். 4 கிலோவா? 4 கிலோனா செம்ம பீஸ். மொன்ன பாம்புன்னு சொல்லுவாங்க இங்க. மொன்ன பாம்பு 4 கிலோ இருக்குது. ஒரு சி வரும். ஒரு சி வரும். ஆமா எடை எவ்வளவு இருக்கு? 4 கிலோ. என்னன்னா இதை வந்து சேல்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா பாரில இருந்து ஆள் வருவாங்க வாங்குவாங்க அப்படின்னு கார்ல கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. நம்மகிட்ட 20 கோடிக்கு பார்ட்டி இருக்கு. 20 ஏன் வேற யாரையும் கொடுத்துடல? ஒரு மாசம் காரை விட்டு இறங்கவே விட மாட்டாங்க. பெட்டியை திறந்து காட்டுவாங்க. ஃபுல்லா பணமா தான் இருக்கும். ஒரு நோட்ல நம்ம கையை வச்சா கூட சார் பொருளை கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க சார் அப்படி. போன்ல 4 கிலோன்னு சொன்னீங்க 1.8 தான் இருக்கு. உங்களை நம்பி பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன். அதாவது 1 கோடி ரூபாய் காசை ஒருத்தர் காட்டுவார், மண்ணுளி பாம்பு வேணும்னு சொல்லுவார். ஓகே, இதுல எப்படி ஏமாத்துவாங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் 1 கோடி ரூபாய் காட்டுறானோ நான் காட்டுறேன்னா அண்ணன் வந்து மண்ணுளி பாம்பு வச்சிருப்பாரு. உண்மை. இவரை போய் நம்ம பிடிக்கணும். பிடிச்சு இவர் கையில நம்ம ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து மண்ணுளி பாம்பு வாங்கிடணும். ஓஹோ கதை இப்படி போகுதா?